ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது. அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இந்த வீடியோ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கா டாக்டர்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கே ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் டாக்டருமே இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கூட நான் என்ன அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ரிப்போர்ட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து இது வந்து எனக்கு வந்து பிளட் டெஸ்ட்டு இல்லை யூரின் டெஸ்ட்டு. ஸோ யூரின் டெஸ்ட் வந்து நெல் தான் வந்துச்சு, எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்மளுக்கு பிலிருபின் எல்லாமே லெவல் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கே தெரியும், நான் வந்து நிறைய வாட்டர் இன்டேக் பண்ணுறேன். ரெஸ்ட் ரூம் போகும்போது எனக்கு வந்து எந்த எரிச்சலும் கிடையாது. நான் ஃப்ரீயாக யூரினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு கேட்கும் போதே அவங்க என்ன கேட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து யூரின் போகும்போது எதாவது இச்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க. இல்லை எதாவது எரிச்சல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவும் காம்ப்ளிகேஷன் கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்லிட்டு, அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுக்கும் ஒரு வாட்டி நம்ம எதாவது எடுத்து பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வயிறு ரிலேட்டடாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு யூரின் டெஸ்ட் தான் எடுப்பாங்க. ஏதாவது ஸ்டோன் இருக்குது அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஏதாவது கிட்னி ஃபங்க்ஷனில் ஏதாவது வந்து இருக்குது அப்படின்னா அதில் கரெக்டாக ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ அது எதுவுமே இல்லை, எதுவுமே பிரச்சனை இல்லை. ஸோ வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அல்ட்ராசவுண்ட் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அல்ட்ராசவுண்டில் என்ன வந்துச்சு அப்படின்னா, முடிஞ்சால் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து ரிப்போர்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து கெஸ் பண்ண மாதிரி, ஏன்னா வந்து எனக்கு ஸ்கேன் பண்ணும் போதே அந்த வேர்ட்ஸ்லாம் எனக்கு புரிஞ்சதுனால நான் வந்து நினச்சிருந்தேன் ஓவரிஸில் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ லிவரில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். ஸோ அதே மாதிரி ரிப்போர்ட் வந்துச்சு. ரிப்போர்ட்லேயுமே அதே தான் இருந்துச்சு. ஸோ ரிப்போர்ட் நான் சும்மா அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா சஜஷன் பண்ணுங்கள். ஸோ வந்து ஓவரிஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு கட்டி மாதிரி இருக்குது. அது வந்து ரொம்ப சின்னதான சிஸ்ட்டு தான், சிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன சிஸ்ட்டுன்னு தெரியாது. ஒரு பிளட் கலந்த மாதிரி ஒரு கட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து இது எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்னா 1.7 சென்டிமீட்டர் இருக்குது, சின்னதாக இருக்குது. அதனால் கூட உங்களுக்கு வந்து இந்த பெயின் வந்திருக்கலாம். மேபி வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபர்தராக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா கூடவே நம்மளுக்கு வந்து கிரேட் 1 ஃபேட்டி லிவரும் இருக்குது. ஸோ வந்து நான் நினச்ச மாதிரியே வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்தோடனே நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன். ஸோ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து எனக்கு வந்து இந்த ஓவரிஸை கூட ஏதாவது நான் வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா வந்து இது லைக் வந்து பிசிஓஎஸ் மாதிரி தான். ஸோ அதுவுமே வந்து அந்த கண்டிஷனுக்குலாம் நம்மளுக்கு இன்னும் போகல, பிசிஓஎஸ்க்குலாம் போகல. இருந்தாலும் வந்து இந்த ஒரு கட்டி இருக்குது, அதாவது கர்ப்பப்பையில் ஒரு கட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி, அதாவது சின்னதாக ஒரு 1.7 சென்டிமீட்டரில் ஒரு சிஸ்ட் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு அதுவே வந்து நம்ம பீரியட்ஸ் டைமில் பிளாஸ்ட் ஆகி நம்மளுக்கு வந்து பீரியட்ஸாக வந்துடும். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். மோர்வெல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட வெயிட் லாஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ அதுதான் வந்து டாக்டருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் மைண்ட் செட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஃபேட்டி லிவரும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன், கிரேட் 1 ஃபேட்டி லிவர். ஸோ வந்து எனக்கு ஒரு வெயிட்டுக்கு நம்மளோட வெயிட்லேருந்து ஒரு அதிகமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் போதே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. நான் கூட ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என் லைஃப் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல, நான் வந்து ரொம்ப வந்து எதுவுமே கன்சர்ன் பண்ணாமல், எதுவுமே வந்து நான் வந்து யோசிக்காமல், நான் வந்து எங்கே வாழ்கிறேன், எந்த வேற்று கிரகத்தில் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் வந்து சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். என்னைக்கு வருது, என்ன நாள் இது, எந்த கிழமை இதுன்னு தெரியல, பாப்பா தூங்க விடுறதுல பாப்பாக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவளுக்கு ஃபீடிங்கும் ஸ்டாப் பண்ணியாச்சு. எப்படி ஃபீடிங் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு வந்து தனியாக வீடியோ போடுறேன். ஸோ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க அந்த ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுற ஜேர்னி. ஸோ அதோட வீடியோஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்படியோ வந்து இப்போ அவளுமே வந்து ஃபீடிங் கேட்கறது கிடையாது. அதுவே பெரிய ரிலீஃப் இப்போ எனக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து தூக்கம் ஸ்லீப் எப்படின்னா, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து மறுபடியும் மேடம் வந்து ஒழுங்காக நைட்டில் சாப்பிட்றதில்ல. அதனால் வந்து யூரின் போனாலோ நம்ம ஒழுங்காக சாப்பிட மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பால் கொடுத்து தூங்க வைக்கிறோம். நம்ம ஆவின் பால் தான். ஸோ அது கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணுறா, உச்சா வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா எழுந்துக்கிறாங்க மேடமு. ஸோ இப்படி இருக்கிறதுனால அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ வந்து அந்த மாதிரி ஹேபிட் கொண்டு வரா, அடிக்கடி எழுந்துக்கிறா. அதேமாதிரி மதியம் ஒரு 1 hour 2 hour தூங்குறதுனால நைட்டு வந்து தூங்கறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுறா. ஸோ அதுவே வந்து 12 o'clock மேலே ஆகிடுது. 12 o'clock இல்லை 12:30 அந்த மாதிரி ஆகிறதுனால அதுலேருந்து ஒரு 1 hour கரெக்டாக தூங்குவா. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து இந்த மாதிரி எழுந்துக்கிறா வச்சா போயிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கா பசி எடுத்துக்குது. இந்த மாதிரி அவளுக்கு வந்து இப்போது அவளுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போ அதை வந்து நான் ரெகுலேட் பண்ணணும். அதை ரெகுலேட் பண்ணனா நல்லா தூங்குறா. ஸோ ஃபஸ்ட் 1 week வந்து ஃபீடிங் நிறுத்திட்டு நல்லா நம்ம அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போயிருக்க அவள் நல்லா தூங்க ஆரம்பிச்சா. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து சாப்பாடு வந்து நல்லா அவளுக்கு பேம்பர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா தூங்குவா. ஸோ
நம்ம மேலே தான் மிஸ்டேக்கு. ஏன்னா அவள் சாப்பிட மாட்டான், சுத்தமாக சாப்பிட மாட்டா. வாயில் வச்சா துப்பிக்கிட்டே இருக்கா. ஒரு வாய் நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா அது அப்படியே துப்பிக்கிட்டே இருக்கா. ஸோ வந்து அதில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகலை. ஸோ அந்த இஷ்யூனால இப்போ கொஞ்சம் ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் இப்போ என் ஹஸ்பண்டுமே ரொம்ப முன்னாடிலாம் வந்து என்னதான் வந்து இடியே இடித்தாலும் ஒரு ஸ்டேஜில் வந்து அதாவது நல்ல ஒரு டீப் ஸ்லீப் போயிட்டா எழுந்துக்கவே மாட்டார். இப்போல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா பாப்பா வந்து எனக்கு சுத்தமாக தூக்கம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா தூக்கி நான் அவர்கிட்ட கொடுத்துறது, அவர் எழுந்து இப்போ பார்த்துக்கிறாரு ஆட்டுறது அதெல்லாம். ஸோ வந்து என்ன டைம் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து மிட் நைட் ஒரு 2லேருந்து ஒரு 5 அந்த டைம் தான் நம்ம எங்கே இருக்கோம், நம்ம என்ன தூக்கத்தில் இருக்கும் நம்மளுக்கே தெரியாது. ஸோ அந்த டைமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணி கொடுக்குறேன். அவருக்குமே ப்ளஸ் ஸ்லீப் இல்லை. ஸோ வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அப்படியே டோட்டலாக வேறு போயிடுச்சு. இந்த ஸ்லீப்புமே இப்போ இல்லை. இந்த ரெகுலேஷன் அதுக்கப்புறமேட்டுக்கா நம்மளுக்கு வந்து ஃபுட் ஹேபிட் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எப்படின்னா நான் வந்து அவுட் சைட் ஃபுட் வந்து ரொம்ப சாப்பிட்டுட்டு இருந்தேன் கம்ப்ளீட்டாக. என்ன அப்படின்னா இப்போ வந்து நான் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்வீட் வந்து அதிகமாக ஸ்வீட் எடுத்துக்கிட்டேன். அதாவது எப்படின்னா இப்போது அந்த நியூ லெபன் அதுக்கப்புறமேட்டுக்கா ஸ்வீட் பாக்ஸு அந்த மாதிரி சுகரி ஐட்டம் வந்து நிறைய நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த லோடட் ஃப்ரைஸ் அதாவது டீப் ஃப்ரையான அந்த சிக்கனு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைஸ் எல்லாமே நிறைய எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து நிறைய எடுத்துக்கிட்டோம். ரோட்டு கடைக்கு போனோன்னா வந்து இந்த ஒரு தோசை அதுக்கப்புறம் இந்த 2 இட்லி அந்த மாதிரிலாம் ஸ்டாப் பண்ணாமல் நல்லா வந்து இந்த பொரோட்டா கலக்கி ஆம்லேட்டு அந்த மாதிரி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ரொம்ப ஃபுட்டி எல்லாமே ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த ஃபுட் நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து அதை வந்து அடுத்து ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து நல்லா இல்லாத ஆகிற வரைக்கும் நாங்கள் வந்து அதை சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக அதாவது ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் ஆச்சுல அதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த வலிலாம் நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தாங்க முடியாது. எந்த ஒரு வலியுமே நம்ம உடம்பு வந்து ஏற்றுக்க மாட்டுது. ஒரு சின்ன வலினாலுமே வந்து ரொம்ப வந்து அந்த உடம்பே வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக ஹீட் ஆகிட்டு ஒரு மாதிரி அப்படியே சோர்ந்து போகிற மாதிரி ஆகிடுது. அந்த பெயினை வந்து நம்மளால் டாலரேட் பண்ண முடியல. ஈவன் ஒரு பல்லு வலியாலுமே வந்து ஃபுல் பாடியுமே பெயினாக இருக்க மாதிரி நம்மளுக்கு வந்து தோணுது. எனக்கு அப்படி தான் இருக்குது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. போன மாதம் ஃபுல்லாக லைனாக இந்த மார்ச் மாதம் சும்மாவே வந்து அவ்வளோ பெருசாக போச்சு. எப்போ தொடங்குச்சு 2 மாதம் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு இந்த மார்ச் மந்த்து. ஸோ அந்த மாதத்தில் ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த பெயின் வந்து 2 வீக்ஸாக கம்ப்ளீட்டாக 2 வீக்ஸ் வந்து பெயின் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து அது கொஞ்சம் வந்து செட்டில் ஆகிற நேரத்தில் இந்த பல்லு வலி அது செட்டில் ஆகிற நேரத்தில் செம கோல்டு ஃபீவரிஷாக இருந்துச்சு. அந்த மாதிரி இப்போ இந்த நிலைமை வந்து அந்த மோசமாக போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலும் இருக்குது. அது இல்லாமல் ஹெவியாக டேப்லெட்ஸ்லாம் இந்த மாதம் எடுத்துக்கிட்டேன். நான் நிறைய டேப்லெட் போட்டேன். எப்பவுமே நான் டேப்லெட் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் நிறைய டேப்லெட் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டேன். ஸ்டெராய்ட் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து வெளி ஃபுட்டு ஸ்லீப்லெஸ்ஸு அதுக்கப்புறமாட்டுக்கா வந்து சிஸ்டமில் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் ஆகிடுச்சு. என்னோட இந்த ஐடி ஃபீல்டில் வந்து நான் இருந்து ஒரு 7 வருஷம் ஆகிடுச்சு. இந்த 7 வருஷமும் வந்து நம்ம இந்த சிஸ்டமில் முன்னாடி இப்படி உட்காந்து தட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து எவ்வளோ நேரம் நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது. நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் வந்து அர்ஜென்ட்டாக வந்தாலும் டப்புன்னு ஓடி போயிட்டு ஓடியாந்துருவேன். மிடில் அந்த மாதிரி ஒரு மாதிரி கண்டினியூஸாக வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அதுவும் நம்ம உட்காந்து தானே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அதனாலுமே நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக அதனால தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க டாக்டரு. ஸோ வந்து ரிப்போர்ட் எல்லாம் வந்தாச்சு. இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் கிரேட் 1 இருக்குது, அது எல்லாமே ஓவரிஸில் ஒரு சிஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ வந்து எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டும் போது அங்கே இருக்கிற ஃபிசிஷியனை காட்டும் போது அவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து ஃபேட்டி லிவர், நீங்கள் வந்து கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டு கம்பல்சரி ஒரு 20 kg வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நானுமே வந்து அந்த ஜர்னியில் தான் இருக்கேன். ஸோ நான் கம்ப்ளீட்டாக வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். சுகரி ஐட்டம் அதுக்கப்புறம் டீப் ஃப்ரைடு இந்த மாதிரி நான் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணிக்கிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இந்த ஓவரி சிஸ்ட்டுக்கு நம்ம வந்து செப்பரேட்டாக கைனக் தான் பார்க்கணும், கைனகாலஜிஸ்ட்டை போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட ரிப்போர்ட்ஸில் வந்து எழுதி கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி போயிட்டு அட்வைஸ் பண்ணுறோம், நாங்கள் வந்து கைனக் பார்க்க சொல்கிறோம். இப்போது ஜென்ரல் சர்ஜன்லேருந்து டிபார்ட்மெண்ட்டே சேஞ்ச் ஆகுது. கைனக்கு அதாவது நம்ம இந்த குழந்தைங்க சம்மந்தப்பட்டது, நம்ம வயிறு சம்மந்தப்பட்டது, வயிறு இல்லை இந்த நம்மளோட கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது தான் வந்து இந்த கைனகாலஜிஸ்ட்டு அவங்க தான் நம்ம டெலிவரி பார்க்கறது அது எல்லாமே. ஸோ வந்து அங்கே கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகுது. ஸோ வந்து அங்கேயே வந்து மேலே இருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து உடனே போயிட்டு அங்கே ஒரு ஓபி வந்து வாங்கிக்கிட்டு மேலே போய் பார்த்தோம். மேலே போய் பார்க்கும்போது கூட்டமாக இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டாக்டர் இருந்தாங்க. அவங்க வந்து உள்ளே வந்து வர சொல்லியிருந்தாங்க. வர சொல்லி அவங்க என்னெல்லாம் வந்து எனக்கு கேட்டாங்க, என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதுவே ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோ போகணுன்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடும். சில கடுப்பாயிடுவீங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோக்கு ஸ்டே டியூனா இருங்க. நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன்.